ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற விதமாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வர்றப்ப கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இண்டிகோவில் மதுரையில் தான் நம்ம வந்து கிளம்புனது. மதுரை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு மஸ்கட்டு. ஸோ இங்கே வந்து மதுரை ஏர்போர்ட் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இண்டிகோவில் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணாங்க. சில ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க, சில ஏர்போர்ட்டில் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் செக்கிங்லாம் முடித்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் 2-3 பொருட்கள்லாம் இருந்ததை பார்த்துட்டு சேஃபாக இருக்கா, நம்மகிட்ட வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்காம நம்ம பேக்கிங்லாம் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அந்த ஏர்போர்ட் பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கோங்கிற ஃபீலே இல்லாமல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸில் இருந்து அதுக்கப்புறம் உள்ளே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேசிட்டாங்க. தக்ஸ்கு பட்டுட்டுலாம் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ என்ட்ரி என்னமோ நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் எடுக்க போனோம். போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் கேப்லேயுமே வந்து எதுவுமே இஷ்யூ ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவா இல்லை எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனால் அந்த கவுண்டரில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்தாங்க. இது உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ஒரு ஸ்பைசி ட்ரையல் மிக்ஸ், ஒரு நட்ஸ் மிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குக்கி, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கிட்ஸு, பெரியவங்க எல்லாருக்குமே கூப்பிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுல கொஞ்ச நேரம் டைம் வந்து அப்படியே போச்சு. யாருமே எதுவும் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. போக போக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கூடிகிட்டே இருந்துச்சு. அதில் கொடுத்த எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அதுலேயுமே இந்த ஸ்பைஸ் மிக்ஸு ஃபுல்லாகவே நட்ஸாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 hour கிட்ட அப்படியே போயிடுச்சுங்க. பார்த்தா க்ரௌடு கூட்டிகிட்டே இருந்துச்சு. ஃப்ளைட்டுக்கு டைமும் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. பசங்களுக்கு லஞ்ச் வர நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நானும் முன்கூட்டியே போயிட்டேன். ஆல்ரெடி எங்கள் லக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ட்ராலியை மட்டும் விட்டுட்டு வந்திருந்தோம். அங்கே போய் ஒரு சில ஆர்கியூமெண்ட்லாம் வேறு நடந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் வந்து கையிலேயே எழுதி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனில் எழுதின போர்டிங் பாஸ் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே மேலே வந்து போயாச்சு. மேலே இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. மதுரைனாலே வந்து நிறைய நம்ம பாரம்பரியமாக இருக்கும். ஸோ அதில் அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மேலே நிறைய ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்லாம் இருந்தது. இந்த சைடு நம்ம வந்து இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு கேட்லேருந்து வெயிட் பண்ண கூட டைம் இல்லை. ஆக்சுவலாக எங்களோட ஃப்ளைட் டைமிங் வந்து 4:55. ஆனால் நாங்கள் நின்னதே அப்போ தான் கேட்டுக்கு வந்ததே 4:55 தான் வந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி போனோன்னா நம்மளோட ராஜாராணி மூவியோட அந்த சீன் லொக்கேஷன்லாம் இருந்தது. ராஜாராணி மூவியா? நாங்கள் போன ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ தான். ஸோ சேம் இங்கேயும் இண்டிகோ, அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேயும் இண்டிகோ தான். நீங்கள் எப்போ கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணாலும் ஒரே ஏர்லைன்ஸாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் லக்கேஜ் வந்து உங்களோட டெஸ்டினேஷனில் உங்களோட அரைவல் பாயிண்டில் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடையில நம்ம லக்கேஜ் எடுத்து அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் டைம் வந்து இடையில கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு 3 to 4 hours இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ ஒரே ஏர்லைனாக தான் நம்மளுக்கு வந்து அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்குவாங்க. வேறு ஏர்லைன் இருக்கப்போ நம்மளுக்கு அந்த கனெக்டிங் டைம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ளைட் வந்து லேட் ஆனால் கூட அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 1 hour டிலே ஆகி தான் நம்ம வந்து ஏறினோம். அதுக்கப்புறம் அதே 1 hour டிலேயில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேயுமே வந்து எடுத்தாங்க. ஸோ எல்லா ஏர்லைனையுமே அவங்க வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸில் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் ஏதாவது புக் பண்ணி கிடச்சாதான் உண்டு. இது வந்து நம்ம ஷார்ட் பீரியடுங்கிறதுனால நாங்கள் வந்து மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிறப்ப ஃபுட் எதுவுமே புக் பண்ணல. ஏன்னா இது வந்து 1.5 hours தான் ட்ராவல் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து போயாச்சு. ஹைதராபாத் போனதும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு இதுனா
நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட் இல்லைங்கிறத பார்க்கப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா ஹைதராபாத் வந்து அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு. ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அரைவல் லொக்கேஷனில் கொண்டாந்து விட்டாங்க. இது வந்து நம்ம வந்து டொமஸ்டிக்கில் வந்ததுனால அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் சைடுக்கு வந்து நம்ம போனோம் டெர்மினலுக்கு. இது வந்து பெட்டர் லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் எல்லாமே நியரில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸிட் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் வழியே நம்ம வந்து டிபார்ச்சர் லொக்கேஷனுக்கு வந்து போயிருந்தோம். சில ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து டிக்கெட்லாம் போடுறப்ப செக் பண்ணிக்கணும். அதோட டொமஸ்டிக்கோட டிஸ்டன்ஸும் இன்டர்நேஷ்னலோட டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாக சில டைம் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்மளோட டைமிங்கும் நீங்கள் பார்த்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே போய் அகைன் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம். இமிக்ரேஷனில் வந்து நம்மளுக்கு ஒமானோட சிவில் ஐடி கேட்டாங்க, ரெசிடென்ட் கார்டு எல்லாமே கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே போனோம். அங்கே ஏகப்பட்ட ஷாப்புங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருந்ததுன்னா பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி பெரிய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மதுரையிலேருந்து வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மினி மீல்ஸு, அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, ஸோ அதனால் ஒரு ஹைதராபாத்தி பிரியாணியும் வாங்கி எங்களோட அங்கே டின்னரை முடித்தோம். ஸோ ஓவரால் காஸ்ட் வந்து 1400 கிட்ட வந்துச்சு இந்த 2 ஃபுட்டுக்குமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock இருக்கும், நம்ம இந்தியன் டைம் 12 o'clock. ஸோ பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. பட்டு வந்து நல்லா தூங்கிட்டான். தக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கத்துலேயே எழுப்பி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சீட் எல்லாமே சூப்பராக எல்லாமே இருந்துச்சு. பட் ஃபுட்டுமே வந்து சேம் தான். நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்பே நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். சில ஏர்லைன்ஸில் ஃபுட் அவைலபிள்னு கொடுப்பாங்க. நாங்கள் ரீச் ஆகிறப்ப இந்தியன் டைமுக்கு 4:15 ஆகிடுச்சு, கரெக்டாக 1 hour டிலே. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கவும் செஞ்சுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.